FDFS டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மலையாளத்துல வெளியாயிருக்கிற சாத்தா பாச்சா த ரிங் ஆஃப் ரவுடிஸ் அப்படின்ற திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். அத்வைத் நாயர் இயக்கத்துல உருவாயிருக்கிற இந்த திரைப்படம் அப்படிங்கிறது மலையாளத்துல ஜனவரி மாதமே வெளியானாலும் கூட இப்போ ஓடிடியில தமிழ்ல வெளியாயிருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பான விஷயம்னு பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னாக்க, நாம சின்ன வயசுல 80s கிட்ஸா இருக்கட்டும் இல்ல 90s கிட்ஸா இருக்கட்டும், ரெஸ்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையான ஒரு விஷயம் நினைச்சு நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சிருப்போம். யாரை கேட்டீங்கனாலும் அண்டர்டேக்கர் ஃபேன், கேன் ஃபேன், ஹல்கோகன் ஃபேன், ராக் ஃபேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரெஸ்லிங்லயே ஊறி போயிருப்பாங்க. அவர்களுக்கு இந்த திரைப்படம் அப்படிங்கிறது ரொம்பவே கனெக்ட் ஆகும். இன்னும் சொல்ல போனா, சின்ன வயசுல நம்ம ரெஸ்லிங்கை நெஜோன்னு நினைச்சு நம்பிட்டு இருந்தோம். அதாவது வேர்ல்ட் ரெஸ்லிங் ஃபெடரேஷன் அப்படின்னு இருந்த காலகட்டங்கள்ல நம்ம நிஜமாவே அதை சண்டை போடுறாங்க, நிஜமான சண்டை தான் அதெல்லாம் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்பி அதுலயே ஊறி அதையே நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து நம்ம ஸ்கூல்ஸ்ல போய் நம்ம கூட இருக்கிற பசங்களோடலாம் நம்ம ரெஸ்லிங் பண்ணி மூக்கு கை கால்லாம் உடஞ்ச காலங்கள்லாம் இருக்கு. அது பிற்காலத்துல அது தவறான விஷயங்கள்ல உலகம் முழுக்க அது போகுது அப்படின்றது பிறகுதான் அந்த WWF அப்படிங்கிறத WWE மாத்துறாங்க. அதாவது வேர்ல்ட் ரெஸ்லிங் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயமா மாத்துறாங்க. சரிடா, அதுக்கும் இந்த படத்துக்கு என்னடா சம்பந்தம், எதுக்குடா இப்ப மூச்சு முட்டை இப்படி பேசுற அப்படிங்க நினைக்கலாம். கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தை பார்க்கும் போதே நம்மளுடைய பழைய நினைவுகள் எல்லாமே நம்மள ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுச்சு. குறிப்பா நம்மளுடைய பள்ளி பருவத்துல நம்ம எப்படி அந்த ரெஸ்லிங் கார்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு நான் தான் கெத்து நம்ம தான் கெத்து அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் அப்படியே ஒரு பூரிப்பான ஒரு மொமெண்டா தான் இருந்துச்சு. ஸோ இந்த திரைப்படத்தை திரையரங்களை பார்க்க தவறவிட்டது ஒரு பெரிய துரதிருஷ்டம் தாங்க. என்னதான் இருந்தாலும் ஓடிடியில பார்த்தது ஒரு சந்தோஷம் தான். பட் கண்டிப்பா இந்த திரைப்படத்தை நம்ம பார்க்கலாம். அதுவும் இந்த மாதிரி ஒரு 80s 90s கிட்ஸுக்குலாம் இந்த திரைப்படம் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். இப்போ இந்த திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்ல வெளியாயிருக்கிறது தான் கூடுதல் சிறப்பு. சரி, இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 2 மணி நேரம் 11 நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த திரைப்படம் முழுவதுமே பாத்தீங்க அப்படின்னாக்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்லிங் ஓரியன்டா இருந்ததுனால திரைக்கதை அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்தது, இன்னும் ரொம்பவே விறுவிறுப்பா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த வகையில இந்த திரைப்படம் தொடக்கத்திலே பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு 2 சிறுவர்கள் கடுமையான ஒரு ரெஸ்லிங் வீட்டுல பண்றாங்க. அதனுடைய விளைவா என்ன நடக்குது அப்படின்னா, வீட்டுல இருக்க கட்டில் எல்லாம் உடஞ்சிருது, பஞ்செல்லாம் பறக்குது. ஸோ அந்த ஓப்பனிங் சீன்லயே நம்மள ஒரு சீட்டு நுனியில உட்கார வச்சு பாக்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கிடைச்சது. அப்படி அந்த சிறுவர்களுடைய சண்டை காட்சிக்கு பிறகுதான் இந்த திரைப்படத்துடைய கதையவே சொல்ல துவங்குறாங்க. அதாவது நாம எப்படி WWE பார்த்து இன்ஸ்பயர் ஆறோமோ அதே மாதிரியே அந்த கேரளாவிலேயே நடக்கக்கூடிய குஸ்தி, அதாவது ரெஸ்லிங்னு சொல்லக்கூடிய குஸ்தி சண்டை ரொம்பவே பிரபலமா இருக்கு. அந்த குஸ்தி சண்டையிலேயே ரொம்பவே கெத்தான ஒரு ஆள் தான் புல்லட் வால்டர் அப்படின்றவரு. அவர் யார் அப்படிங்கிறத ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஒரு கார்ட்டூன் கிராபிக்ஸ் யூஸ் பண்ணி அவர் யாரு அப்படின்ற ஒரு மாண்டேஜ் மாதிரி தான் அதை சொல்றாங்க. ஸோ அந்த புல்லட் வால்டருடைய சண்டையை பார்த்து எல்லா சிறுவர்களுமே இன்ஸ்பயர் ஆறாங்க. அந்த புல்லட் வால்டர் பல பதக்கங்களை வென்றாலும் கூட ஒரு கட்டத்துல ஒரு பெரிய சண்டைக்கு பிறகு அந்த ஊரை விட்டே அவர் வெளியேறி போயிடுறாரு. அதன் பிறகு காலங்கள் மாறுது, காட்சிகள் மாறுது, எல்லாரும் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடுறாங்க. அப்போ இந்த கேரளாவில் பிரபலமான அந்த குஸ்தி அப்படிங்கிறத மக்கள் மறக்க தொடங்கிட்டாங்க. அடுத்த ஜெனரேஷனுக்கு அப்படி ஒரு ஃபைட் இருக்கிறதே தெரியாத மாதிரியான ஒரு சூழல் உருவாகுது. இப்படி தங்களுடைய இளமை காலத்துல ரொம்பவே பிரபலமான அந்த குஸ்தி சண்டைய திரும்ப நம்ம கிராமத்துக்கு கொண்டு வரணும், அடுத்த தலைமுறையினருக்கு இதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 3 சிறுவர்களும் 20 வருடம் கழித்து இளைஞர்களாக அந்த கிராமத்துல மீண்டும் வராங்க. அதன் விளைவா சிறு வயதுல எப்படி அந்த பழைய ரயில் நிலையத்திற்குள்ள அந்த குஸ்தி சண்டை நடந்துச்சோ அதே இடத்திற்கு போறாங்க. அது ரொம்பவே பாலடைஞ்ச ஒரு பங்களாவா இருக்கு. அதை புதுப்பிச்சு அங்க ஒரு குஸ்தி சண்டைய உருவாக்குறாங்க. இப்படியான ஒரு விஷயங்கள் அரங்கேறி கொண்டிருக்கும் போதுதான் அந்த கிராமத்துல உள்ள இன்னொரு இளைஞர், அதாவது இந்த படத்துடைய வில்லன், அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுல ஒரு 4-5 பவுன்சர்ஸ், அதாவது பாடி பில்டிங் ஷோ அது நடத்தி அந்த கிராமங்கள்ல வித்தை காமிச்சிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல இந்த வித்தையெல்லாம் பொய்யே, நம்ம நைட் ஃபைட் கிளப் போனோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி ஏற்கனவே அந்த புதுப்பிச்ச அந்த ஃபைட் கிளப்புக்கு போறாங்க. ரொம்ப வருடங்கள் கழிச்சு இதை திறந்ததால
ஏற்கனவே இது எல்லாமே எப்படி நடக்குமோ, ரியலிஸ்டிக்ல எப்படி சொல்லி வச்சு சண்டை போடுவாங்களோ அதே மாதிரி நண்பர்கள் 6 பேரும் மாறி மாறி சண்டை போட்டு அங்க இருக்கிற கிராம மக்களை மகிழ்விக்கிறாங்க. திரும்ப எல்லோருக்குள்ளரையும் ஒரு அந்த எனர்ஜி எல்லாருக்குள்ளேயும் வருது. அதன் பிறகுதான் இந்த படத்துடைய மெயின் விஷயங்களை படத்துக்குள்ளார கொண்டு வராங்க. ஒரு புது நபர் என்ட்ரி கொடுக்கிறாரு. அவர் உள்ள வந்த பிறகு கதையில என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்துடைய ஒட்டுமொத்த கதை. படம் முடிகிற அந்த ஒரு 20 நிமிடங்கள் ரொம்பவே பரபரப்பா இருந்துச்சு. என்னடா ஏற்கனவே ஒருத்தர் வந்தாரு கதையை மாத்தினாரு அப்படின்னு நீ சொல்ற, இப்ப யாரா இன்னொருத்தர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவரு தான் புல்லட் வால்டர். இந்த திரைப்படம் துவக்கத்திலேயே பெரிய பில்டப் கொடுத்து வச்சிருந்தாங்க. அந்த புல்லட் வால்டர் என்ட்ரி கொடுத்தது பிறகு திரைப்படம் முடியும் அந்த 20 நிமிடங்கள் அப்படிங்கிறது ஒரு பிளாக் பஸ்டரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா மம்முட்டியோடைய என்ட்ரி அப்படிங்கிறது ஒரு கேமியோ ரோல்ல வந்திருந்தாரு. அவர் வந்தது பிறகு அந்த அந்த ஒரு வைப் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னா வேற லெவலுங்க. சரி மக்களே, உங்களுக்கு இன்னைக்கு சாத்தா பாச்சா திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.